ரட்சிப்பு அப்படி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த ரட்சிப்பினுடைய அறிவு நமக்குள்ளாக இருக்கணும். இந்த ரட்சிப்புக்குள்ளான ஒரு தெளிவு நமக்குள்ளாக இருக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியோடைய அறிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரட்சிப்பினுடைய அறிவு தான். ரட்சிப்பினுடைய அறிவு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூறுகிறது. கலிகூறுகிறது. இந்த கால வேளையில் நம்மளாம் ஒன்று அறியணும். ரட்சிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆரம்பகால சபையை நீங்கள் நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆரம்பத்தில் ஒரு சபை உண்டானது. ரட்சிக்கப்படுகிறவளை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டே இருந்தார். ஆனால் நீங்கள் ஒன்று அறியணும் என் அன்பான ஆண்டோட பிள்ளைகளை, ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் சேர்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதம் இல்லை, சுகம் இல்லை, பெரிய பெரிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நடந்த கொடுமைகள் என்பது மிகவும் ஒரு மோசமான காரியம். இப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோம், இந்த கால சபைகள்லாம் என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பு என்னன்னா ஒரு பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தவுடனே அப்படியே ஆசீர்வாதம், அப்படியே பெருக்கும், அப்படியே மாளிகை கட்டுறது, அப்படியே பொண்ணும் பொருளும் வாங்குறது, வேலை கிடைக்கிறது, எல்லாமே ரட்சிப்புன்னு நம்ம நினைக்கிறோம். சரி, நல்லது தான். ஆனால் ஆரம்ப கால உண்மையான சபை ரட்சிப்பை எதை பார்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி உண்மையாக நம்ம சொல்லக்கூடமானா, இன்றைக்கி சபையில் பிரசங்கள்லாம் ரட்சிப்புக்கு விரோதமான பிரசங்கள், ரட்சிப்புக்கு எதிரான பிரசங்கள், ரட்சிப்பை உண்மையான ரட்சிப்பை ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடாத பிரசங்கங்கள். எப்போ ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை உள்ளே வந்துடுதோ ரட்சிப்பு தானாக வெளியே போயிடும். நீங்கள் ஆதி சபைகளை பார்த்த ரட்சிப்போ அப்படின்னாங்கன்னா அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருந்தது. இந்த 12 சீஷர்களை கொண்டு ஆண்டவர் உலகத்தை ரட்சித்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன நேரிட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடியும் உதையும், ஒதுக்கப்படுதலும், சாகடிக்கப்படுதலும், ரத்தம் சிந்துதலும், கொடுமையும், ஆராதிக்கிறதுக்கு கூட இடமில்லாத காரியமும், மிக மிக கொடுமைகளை அவங்க சந்திச்சாங்க ஆதிகால சபை. ஆனால் அவர்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவன் இன்றைக்கி வந்தவுடனே நான் சபைக்கு வந்தேன், கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வந்தேன், எனக்கு நான் கார் வாங்கினேன், நான் பங்களா வாங்கினேன், நான் வேலை எனக்கு கிடைச்சிது, எனக்கு இது கிடைச்சிது, நான் இப்படி போயிட்டு இருந்தேன், எனக்கு அது கிடைச்சிது, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, எனக்கு விடுதலை உண்டாச்சு. எல்லாம் சரிதான், ஆண்டவர் இதையும் செய்கிறார். ஆனால் உண்மையான ரட்சிப்பு எது பார்க்கப்பட்டதுன்னா, வந்த நாட்களிலே இப்போ இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவன் அப்போஸ்தலர் பாதைகளை கொண்டு வந்து கொட்டினான். ரட்சிக்கப்பட்டவன் தன் வீடை வாசலை விற்று அப்போஸ்தலர் தேவனுக்காக செலவழித்தான். ஆனால் இன்றைக்கி எப்படி பார்க்குறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நமக்கு ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், சபையில் எனக்கு என்ன கிடைக்கும், சபையில் என்ன நமக்கு பணம் கிடைக்கும், சபையில் நமக்கு என்ன பெரிசாக கிடைக்கும். எனக்கு உண்மையான அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ரட்சிப்பு என்பது அது கிடையவே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையானதை செய்கிறார், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் வருத்தத்தோடு ஆண்டவர் நடத்தலை, அதெல்லாம் வேற. ஆனால் உண்மையான ரட்சிப்பு எது நீங்கள் ஆதி சபையை நீங்கள் கேட்டிங்கன்னா அது சொல்லும், ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் துன்பப்படுத்தினார்கள், இயேசுவின் நாமத்தை சொல்கிறவர்களை அனுதினமும் கொலை செய்தார்கள்.
வீடற்றவர்களாக மாற்றினார்கள். பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் ரட்சிப்பு வளர்ந்தது, உலகமெங்கிலும் பிரசித்தமாயிற்று. அதுதான் இங்க சொல்றாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி. ரட்சிப்புன்னா என்னன்னா, நம்ம தைரியமா நம்முடைய குறைகளை நம்ம கேட்கறதுல தவறே கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு தேவைய, நமக்கு சுகத்தை, பலத்தை, நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால எந்த தவறும் இல்லை. ஆனால் இதை விட ஒரு மேலான சந்தோஷம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ரட்சிப்பினுடைய வஸ்திரம் தரிக்கப்பட்ட சந்தோஷம். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 116வது சங்கீதம் 13வது வசனம், நூற்றி 16வது சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். இந்த ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். இன்னைக்கு அநேக நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்றதே இல்லை. ரட்சிப்புக்குன்னு ஒரு பாத்திரம் நமக்கு இருக்குது. ரட்சிப்பினுடைய சுபாவம் நமக்கு ஒன்று இருக்குது. ரட்சிப்பினுடைய வாழ்க்கை நமக்கு ஒன்று இருக்கிறது. ரட்சிப்பினுடைய காரியம் நமக்கு ஒன்று. ரட்சிப்பினுடைய காரிய பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். அந்த பாத்திரம், ரட்சிப்பினுடைய பாத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ளேருந்து எடுபடா, நமக்கு கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வருங்க, எவ்வளவோ நமக்கு இருதயத்தை உடைத்து போடுகிற காரியம் வரும். ஆனால் இது எல்லாவற்றையும் எது மேற்கொள்ளும் அப்படின்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட உணர்வானது மேற்கொள்ளும். கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அதுதான் உணர்வு. இன்னைக்கு நம்ம இழந்துடுறோம். நம்ம இழந்துடுறோம். சபை இழந்து போச்சு. ரட்சிக்கப்படுவர்களை ஆதியிலே சபையிலே அனுதினமும் கர்த்தர் சேர்த்தார். இந்த ரட்சிக்கப்பட்டவன் என்ன செஞ்சான் அப்படின்னு தெரியுங்களா? தன்னை ஒப்பு கொடுத்தான். தனக்கு உண்டானவைகளை கொடுத்தான். தன் ஜீவனை கொடுத்தான். அதுதான் உண்மையான. அதில் அவன் சந்தோஷத்தை கண்டான். அதில் அவன் மேன்மையை கண்டான். நான் என்னை ஒப்பு கொடுப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் இருந்தான் அவன். ரட்சிப்புக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குங்க. ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரண ஒரே காரியம் அல்ல. இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் என்பது சாதாரண காரியம் அல்ல. இது நம்முடைய மகிழ்ச்சி, இது நம்முடைய இருதயத்தினுடைய துள்ளல். நீ எந்த அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருதயத்துக்குள்ள வந்துடுச்சுன்னா, ஆண்டவருக்காக எதை செய்தாலும், என்ன பேசினாலும், வேதம் வாசித்தா சந்தோஷம், பாடல் பாடினா சந்தோஷம், கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட்டா சந்தோஷம், நம்ம சபைக்காக செய்கிற எல்லா காரியங்களும் சந்தோஷம். இதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் பல இடர்களை சபைக்காக கொடுத்தது. ஆனால் அற்புத அடையாளங்கள் பெருகினது. ஜனங்கள் பெருகினார்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஜனமும் உயர்கள் பெற்றார்கள். ராஜாக்களுடைய இருதயமானது திரும்பினது. அதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். ரட்சிப்பினுடைய அனுபவம் நம்ம பாத்திரத்தை மாத்திரம் அல்ல, நம்ம மூலமா அநேக பாத்திரங்களை மாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம்தான் இந்த ரட்சிப்பினுடைய பாத்திரம். நீங்கள் கவனிங்க, சங்கீதங்களுடைய புஸ்தகம் 20வது சங்கீதம் 6, 7 இப்படியாக அது சொல்கிறது. 20வது சங்கீதம் 6, 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20வது சங்கீதம் 6, 7, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன்.
யார் அவர் ரட்சிக்கிறனா? அபிஷேகம் பண்ணுகிறவரை அவர் ரட்சிக்கிறார். அபிஷேகம் பண்ணினவர்களை அவர் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு அபிஷேகம் என்பதை இப்போது நான் அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். எங்கிருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார்? ரட்சிக்கப்பட்ட ஜெபம் கேட்கப்படலை நம்ம சொல்றோம்ல. நம்ம ஜெபம் எங்கிருந்து கேட்கப்படுகிறதுனா, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது நான் அறிந்திருக்கிறேன். தமது வலது கரையும் செய்யும் ரட்சிப்பினுடைய வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். இன்னைக்கு ரட்சிப்பினுடைய அனுபவம் நம்ம என்னத்தை மேன்மை பாராட்டுறோம்? உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறோம். அதுதான் நமக்கு சந்தோஷம். இந்த உலகத்தில் என்ன நம்ம பெற்றுக்கொண்டோம், என்ன உயர்வை பெற்றுக்கொண்டோம், என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், என்ன மேன்மையை பெற்றுக்கொண்டோம், இவைகளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் உண்மையான ரட்சிக்கப்பட்டவன் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ரட்சிப்பை அறிந்திருக்கிறபடியினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நம்மளுடைய மேன்மைலாம் எதெல்லாம் கேட்டிங்கன்னா, அதனால தான் அந்த கால பாட்டு உண்டு. விந்தை கிறிஸ்து இயேசுநாதா உந்தன் சிலுவை எனக்கு மேன்மை. இந்த உலகத்தில் என்ன துன்பங்கள் எனக்கு நேர்ந்தாலும் உன் சிலுவை தான் எங்களுக்கு மேன்மை. உயர்ந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, பெரிய எல்லாம் எதுவாக இருந்தாலும் உங்களை அறிந்திருப்பது தான் எனக்கு மேன்மை. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகள். நானும் ஆண்டவராகிய ரட்சிப்பை அறிந்து உணர்ந்திருக்கிறபடியினாலே அவைகளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு மேன்மையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை ரட்சித்திருக்கிறாரே, விலையேற பெற்ற அவருடைய சொந்த குமாரனை கொடுத்து என்னை ரட்சித்திருக்கிறாரே, என் குடும்பத்தை ரட்சித்திருக்கிறாரு, என் பிள்ளைகளை ரட்சித்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லைனாலும் அதை குறித்த ஒரு சந்தோஷம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் என்பது ஒரு புதுமையான ஒரு அனுபவம். அது அபிஷேகம் பண்ணின ஒரு அனுபவம். இந்த ரட்சிப்பினுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் சொல்லுவேன், எதற்கும் அவன் அசைய மாட்டான். ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் சொல்லுவேங்க, எந்த ஒரு தெய்வ நம்பிக்கையும் இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை கொடுக்க முடியவே முடியாது. இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை ஒரு தெய்வங்களும் நமக்கு கொடுக்கவே முடியாது. ஒரே ஒரு தெய்வம்தான் அபிஷேகம். மற்ற தெய்வங்களெல்லாம் அதுதான் அபிஷேகத்தை கேட்கும். ஆனால் நம்முடைய தெய்வனை யாருன்னா, நம்மை அபிஷேகப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். உலகத்தில் இருக்கிற தெய்வங்களெல்லாம் நம்ம பால் அபிஷேகம் பண்ணணும், பன்னீர் அபிஷேகம் பண்ணணும், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும். ஆனால் இந்த சாதாரண மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்புகிற தெய்வம் மட்டும்தான். அது என்ன அபிஷேகம்னா, ரட்சிப்பினுடைய அபிஷேகம். அதுதான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் நமக்கு. ரட்சிப்பினுடைய அனுபவம், அபிஷேகம் பண்ணப்படுதலுக்குண்டான அனுபவம். அதுதான். நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா? அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா அது ரட்சிப்போட அனுபவம். இந்த அபிஷேகம் பெற்றவங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன், அந்த பாத்திரம் மாறும், இந்த வார்த்தைகள் மாறும், சுபாவங்கள் மாறும், வார்த்தைகள் மாறும், வாழ்க்கை மாறும், அவங்களுடைய குடும்பம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும். அபிஷேகம் பெற்றவனா அதுதான் அபிஷேகம் பெற்ற அனுபவம், ரட்சிப்பை பெற்ற அனுபவம். குதிரையை குறித்தோ ரதங்களை குறித்தோ மேன்மை பாராட்டது, அது கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறபடினாலே அது மேன்மையா இருக்கும்.
இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய காரியம் உதவுவதற்கு நமக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் பெரிய மேன்மைங்க. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை. நீங்கள் வாசியுங்கள், ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 17-18 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 நீங்கள் வாசிப்பீர்களானால், ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவனிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவில்லாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாய் நான் களி கூறுவேன். இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அதோட அர்த்தம் அதான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தினுடைய பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்ன கேட்டிங்கன்னா, உன் சந்தோஷத்தை ஒரு நாளும் எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு பலவீனமும், எந்த ஒரு இழப்பும், எந்தவித ஆசீர்வாத பெருக்கமும், எந்தவித ஆசீர்வாத குறைச்சலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த சந்தோஷம், நான் சொல்லுவேன், அது எடுப்பட்டு போவோம். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு உண்டான அனுபவம் அடையாளம் என்ன கேட்டிங்கன்னா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டதற்குண்டான அடையாளம் என்ன என்று நீங்கள் ஆராய்ந்து அறிவீர்களானால், நான் சொல்லுவேன், எந்த ஆசீர்வாதம் பெருக்கமோ, எந்த குறைச்சலோ, எந்த மேன்மையோ, எந்த இல்லாமையோ, எந்த பெருக்கமோ, எந்த ஆசீர்வாதமோ, எதுவுமே உன் சந்தோஷத்தை எடுத்து போட முடியவே முடியாது. இதுதான் சந்தோஷம், இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். இதை தான் கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சாகருக்கு துணிந்தார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தன்னிலிருந்ததை கொடுப்பதற்கு துணிந்தார்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாடுகளை அனுபவிக்க துணிந்தார்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தார்கள். தன்னுடைய மேன்மைகளை இழந்தார்கள், தன்னுடைய கௌரவங்களை இழந்தார்கள், நம்முடைய பொருள்களை இழந்தார்கள், தன்னுடைய குடும்பத்தை இழந்தார்கள். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் செய்ய வைத்தது. எல்லாவற்றையும் செய்தாலும், அது கொடுத்தாலும், அது பெற்றுக்கொண்டாலும், அது ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை இழக்காது இருக்கும். நீ பெற்றுக்கொண்ட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த உலகத்தை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போகிற நாள் வரைக்கும் உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருவனால் எடுக்க முடியாது. அந்த ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை ஒருவனால் எடுக்க முடியாது. அந்த ரட்சிப்பினுடைய கலிகூறுதலை யாரும் உன்னிடத்திலிருந்து தடை போட முடியாது. எந்த பொருளும் உன்னையும் தடை போட முடியாது.
எந்த ஆசீர்வாத பெருக்கமும் சரி, எந்த ஆசீர்வாத குறைச்சலும் சரி, உன் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது. சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நானோ என் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய ரட்சிப்பை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறபடியினாலே அவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே கன்றுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள்ளுடைய ரட்சிப்பிலே நான் களி கூறுவேன். இதுதான் ரட்சிப்பு. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ளனாலும் இதுதான் ரட்சிப்பு. உங்க சந்தோஷத்தையும் என் சந்தோஷத்தையும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. எத்தனை இழப்புகளா இருந்தாலும் சரி, நமக்கு கஷ்டம் இருக்கும். ஐயோ ஆண்டவரே, என்னை இப்படி நடத்துறீங்களே, நான் உங்க பிள்ளையாச்சே. யோபு அப்படித்தானே சொல்றாரு. ஐயோ, நான் என்ன குறை கண்டேன், என்ன குறை ஆண்டவரே என்னிடத்தில் நீர் கண்டீர். உமக்கும் எனக்கும் ஒரு நியாயாதிபதி உண்டாக கூடுமானால் நீ வழக்காடுவேன் ஆண்டவரே. என் நியாயத்தை நான் எடுத்து சொல்லுவேன். நான் என்ன தவறு செய்தேன், ஏன் இந்த போராட்டங்கள் என்னை சூழ்ந்தது என்று கதறு. ஆனாலும் அடிக்கடி நம்ம சொல்வது போல, என் உத்தமத்தை விட, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து யாராலையும், இந்த வார்த்தை ஒருவனுடைய வாய்க்குள்ளாய் இந்த சூழ்நிலையிலும் வரக்கூடுமானால் அதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால், ரட்சிப்பினுடைய சந்தோஷம். நம்மளை சுற்றி என்ன ஒன்றா நடக்கலாம், ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மை தேற்றி நம்மை ஆற்றி அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை புதுப்பித்த நம்மோடு கூட அவர் வைத்து அவருடைய சந்தோஷத்துக்குள்ளாய், அந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மை மூடிக்கொள்வார். அந்த சந்தோஷத்துக்குள்ளாய், அந்த கல்குருதுக்குள்ளாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒரு விடுதலை நமக்கு வரும், ஒரு புதுப்பித்தல் வரும். கர்த்தருக்குண்டான மகிழ்ச்சி எழும்பி பிரகாசிக்கும். நீங்கள் வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள். இதை தான் அந்த ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு அது செய்தது. அதற்கு உதாரணமாக நான் ஒன்றை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 40-42 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க. 40 42 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலர்களை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாய் எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவே என்று பிரசங்கித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆதியிலே சபைகளுக்கு என்ன நடந்தது? ரட்சிப்பு ஊற்றப்பட்ட போது, அபிஷேகம் ஊற்றப்பட்ட போட்டு என்ன நடந்ததுன்னா, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்காக பாத்திரமாய் எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமா இருந்தாங்க. இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். இந்த நாமத்துக்காக அவமானம் அடைந்ததுக்கு என்ன பாத்திரமா வச்சிருக்கிறாரே, அந்த உள்ளம் என்ன சொல்லும்? நாம இன்றைக்கு இயேசு நாமத்தை சொல்கிறதுக்கு அவமானப்படுகிறோம். இயேசு என்று நாமத்தை சொல்வதற்கு படிக்கிற காலேஜில், வேலை ஸ்தலத்தில், சுந்து இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உண்மையான ரட்சிப்பு இயேசு என்கிற நாமம் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நான் எதை குறித்து? இந்த கிறிஸ்து இயேசுநாதா, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகு இவ்வுலகில் எந்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள் வந்தாலும்
உங்கள் ரட்சிப்புக்கு ஈடு என இல்லை ஆண்டவர். இதை தாங்க ஒரு மனுஷனுக்கு நம்ம அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டேன், 20 வருஷம் சபைக்கு போகிறேன். அபிஷேகம் பெற்றீங்களா? நான் 25 வருஷம் சபைக்கு போகிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு விடுதலை இல்லாத நமக்கு உள்ள வாழ்க்கை. இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் என்ன, இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் என்னன்னா, அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்காக பாத்திரமாக எண்ணப்பட்டதை குறித்து சந்தோஷம் அடைந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ உண்மையான ரட்சிப்பு உனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயேசுவினுடைய நாமத்தை நீ சொல்வதனாலே உலகமே உன்னை அவமானமாய் பார்த்தாலும் ஒன்று அது அசைக்காது. ஒரு அவமானமும் உன் இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். யாரெல்லாம் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பற்றி உன்னை அவமானமாக நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை தரும். இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம், இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். அப்போ ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு முறை சொல்கிறேன், அவன் படிக்கிற பள்ளிக்கூடமானாலும் சரி, அவன் படிக்கிற காலேஜ் ஆனாலும் சரி, அவனுடைய வேலை ஸ்தலமானாலும் சரி, அவனுடைய வீடுகளானாலும் சரி, எத்தனை ஆஸ்தி உடைய உறவுகள் ஆனாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக நான் இயேசுவுடைய பிள்ளை என்பது சொல்வதற்காக ஒரு நாள் அவன் அவமானப்பட மாட்டான். அதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். மாறாக சந்தோஷப்படுவான். இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்துக்கு நான் சாட்சியா இருந்ததுனாலே நான் அவமானப்பட்டு இருக்கிறேன் என்பதை குறித்து சந்தோஷம் அடைவான். இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். இன்னைக்கு ரட்சிப்புன்னா அநேகருக்கு தெளிவில்லை, அபிஷேகம்னா அநேகருக்கு தெளிவில்லை, அந்நிய பாஷைன்னா அநேகருக்கு புரியல. அபிஷேகம்னா என்ன தெரியுங்களா? ரட்சிப்பு என்ன தெரியுங்களா? சிலர் குதிரையை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தார், எனக்கு அதை கொடுத்தார் மேன்மை பாராட்டுவாங்க. நானும் என் தேவனுடைய ரட்சிப்பை அறிந்து உணர்ந்திருக்கிறபடியினாலே அவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இதனால தாங்க ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட சபை கொடுத்தது, மரித்தது, வேதனைப்பட்டது, அழுதது, தன்னை ஜீவனை ஒரு பொருட்டாக அது என்னல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட அனுபவம். இந்த இயேசுவுக்காக நீ வாங்குகிற ஒவ்வொரு கெட்ட பேரும், ஒரு வார்த்தையும், ஒரு அவசொல்லும் உன் இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்குமானால் அது ரட்சிப்பினுடைய அடையாளம். உன்னை மறைப்பாயானால், நீ படிக்கிற காலேஜில் நான் இயேசுன்னா உனக்கு கிண்டல் தான் இருக்கும். காலேஜில் வேலை ஸ்தலத்தில் இயேசுன்னா உனக்கு கிண்டல். நீ அல்லேலூயா கோஷ்டியா இதான் இருக்கும் மிஞ்சம் உனக்கு. நீ அவனோடு கூட அவர்களோடு கூட உட்காரணும், அவர்களோடு கூட கேலி பேசணும், அவர்களோடு கூட சினிமாவை பற்றி பேசணும், அவர்களோடு கூட சிகரெட்டை பற்றி பேசணும், அவர்களோடு கூட மதுபானத்தை பற்றி பேசணும், பெண்களை பார்த்து கிண்டல் பண்ணணும். அதுதான் நீ ஆம்பளை, அதுதான் நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்பதற்கு அடையாளம். ஆனால் உனக்கு எது அடையாளம் அப்படின்னா, இவைகளெல்லாம் விட்டு இயேசு என்கிற நாமத்தை நீ அறிக்கை எடுக்கிறா பார்த்தியா, தனியாக நீ அறிக்கை எடுக்கிறா பார்த்தியா, இவன் சாமியாரு, இவன் ஆண்டவர், இயேசுவான், இவன் அல்லேலூயா கோஷ்டி அப்படின்னு சொல்ல உன் வாய் மற்றவர்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்படமானால் நான் சொல்லுவேன், நீ இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவன். அதான் ரட்சிப்பு. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அவன் நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரவானாக என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே என்று சந்தோஷமாய் போனான். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இதுதான் ரட்சிப்பினுடைய அடையாளம். நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? ரட்சிப்புன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ரட்சிப்புனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகும்,
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கனம் உண்டாகும். ரட்சிக்கப்பட்ட உள்ள பிள்ளைகளுக்கு நாணம் உண்டாகும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க, உயர்வை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் அது அல்ல ரட்சிப்பினுடைய அனுபவம். எது ரட்சிப்பினுடைய அனுபவம்னா இந்த நாமத்துக்காக. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும். நீ வாழ்ந்திருக்கிற போது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்ற நீ சொல்லுவா இருதயத்தில். ஆனால் தாழ்ந்திருக்கிற போது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரா, இந்த இயேசு ஒருத்தர் இருக்கிறாரா, தெய்வம் ஒன்று இருக்குதா? இல்லை இல்லை. உன் ரட்சிப்பினுடைய பாத்திரம் எந்த நாளிலும் உன் இருதயத்தை சந்தோஷமாய் வைத்துக்கோ. நீ எதை இழந்தாலும் சரி, நீ எதை பெற்றுக்கொண்டாலும் சரி, அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உனக்குள்ளாய் அசைவாடணும், அசைவாடும். அதுதான் ரட்சிப்புங்க, அதுதான் அபிஷேகம். நீ ரட்சிக்கப்பட்டா என்பதற்கு அடையாளம் அப்படின்னா நான் சொல்லுவேன், இயேசு நாமத்தினால இன்னைக்கு என்னை கூட்டின்னு போயிட்டு நீ சபை நடத்துறிய, ஏமா அடித்து துப்பி அவமானம் படுத்தினாலும் அவனுக்கு முன்பாக நீ இல்லாமல், ஆண்டவரே உங்கள் நாமத்துக்காக எங்களை என் மூஞ்சில துப்பத்துக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்களே, அந்த சந்தோஷமாக நீ வர பத்தியா, இதுதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு அனுபவம். ரட்சிக்கப்பட்ட புள்ள, அபிஷேகம் பண்ணப்பட்ட புள்ள என்பதற்கு அடையாளம் இதுதான், அடையாளம் இதுதான். இன்னைக்கு சபை எப்படி மாறிச்சுன்னா, வாங்கி 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 கர்த்தரை எப்போ பார்த்தாலும் கர்த்தரை ஒரு சூப்பர் மார்க்கெட்டு நமக்கு ஆண்டவர். எப்பவுமே ஒரு ஆண்டவரே ஆண்டவரே நம்ம ஒன்று போனால் ஒன்று, இதுதான் நம்ம ஆண்டவர் நினைக்கிறோம். நான் இயேசு நாமத்தினாலே சொல்வேன், நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இல்லவே, அப்படி இல்லவே இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீ அது மட்டுமா, நீ ஆசீர்வதித்து பெருகிற போது தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அது அல்ல. நீ சோதிக்கப்படுகிற போது, நீ குறைவுபடுகிற போது, நீ அவமானப்படுகிற போது, இந்த இயேசுனுடைய நாமத்தில் நீ நிந்தை அடைகிற போது, அப்பவும் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா? அப்பவும் இந்த ஆண்டவருக்காக மேன்மை பாராட்டுதல் உன் இருதயத்தில் இருக்குமானால், உன் ஆண்டவரை ஒரு நாள் நீ கைவிடாத ஒரு இருதயம் உனக்கு இருக்குமானால், அதுதான் அபிஷேகம், அதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜல்லையே, நாமத்துக்காக தாங்கள் அவமானப்பட்டதற்காக, பாத்திரராக எண்ணப்பட்டதற்காக, அதான் பாத்திரம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். இந்த ரட்சிப்பினுடைய பாத்திரம் ஒருவேளை கடினமான வழியை வச்சிருக்கலாம் ஆண்டவர். இப்போ எனக்கு ரட்சிப்பின் பாத்திரம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் சில வருஷமாக ஊழியம் செய்கிறேன், இங்கே அநேக பேர் வரணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை நடத்தினா காணிக்க நிரம்பணும், தசமபாகம் நிறைய வரணும், அதுவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் தான். இவைகள் ஒன்றுமே இல்லாமல் போனாலும், திராட்சை மரம் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், நம் மந்தைகளிலே ஆடுகள் போனாலும், கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன், என் தேவனுக்குள்ளாய் நான் சந்தோஷமாக இருப்பேன். உன் சந்தோஷத்துக்கு ஒரு நாளும் குறைவே இருக்காது. நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், ஒரு நாளும் உன் சந்தோஷத்துக்குள்ளாக ஒரு குறைவே இருக்காது. உன் இருதயம் உன்னை, சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் எதுக்காக வாழறேன். இன்றைக்கி அதோட என்ன ஒரு கேவலமான காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்கிறவங்க. நான் சொல்லுவேன், நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், அது ஒரு மிகப்பெரிய சபை, கோடான கோடி கொட்டி கட்டின சபை, 1000 கணக்கர் உட்காரலாம், ஸ்டேடியம் போல சபை. அங்கே ஒரு மக சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்களாம். ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற சபை, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற சபை, 1000 கணக்கான ஜனங்கள் கூப்பிடுகிற சபை, கோடிக்கணக்கான காணிக்கை வருகிற சபை. ஏங்க அப்படி சம்பவம் நடந்தது? ஏன் அந்த சம்பவம் நடந்தது? தனிப்பட்ட ஒரு மகளுக்குள்ளாக
ரட்சிப்பினுடைய அனுபவம் இல்லாதனால அது நடக்குது. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க தன் வாழ்க்கை ஏன் வாழறோம், நான் ஏன் இருக்கிறேன். இன்னைக்கு பெரியவங்க 20 வருஷம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க நினைக்கிறாங்க, நான் எதுக்காக வாழணும், நான் செத்து போனா நல்லா இருக்குமே. நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, உண்மையா இயேசு கிறிஸ்து உன்னை அபிஷேகம் பண்ணியிருந்தா, உன் சந்தோஷத்துக்கு ஒரு நாளும் குறைவே இருக்காது. உன் வீட்டில் சோறு இருந்தாலும் சரி, சோறு இல்லைனாலும் சரி, சந்தோஷம் இருக்கும். உன் வீட்டில் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, சந்தோஷம் இருக்கும். உன் வீட்டில் பெரிய விருந்துக்கள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உன் வீட்டில் நீ ஒரு விளக்காக வச்சு உன்னை சந்தோஷமாக ஆண்டவர் வச்சுருப்பார். இதுதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். முதலாவது ஆண்டவர் தெரிந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு, மகளே நீ என்னை நோக்கி வந்திருக்கிறா, ஒரு வேளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடத்துதல் இல்லை. சிலரை கஷ்டத்திலே நடத்துவார் ஆண்டவர், சிலரை நல்ல ஆசீர்வாதத்திலே நடத்துவார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவங்க மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவங்க மட்டும்தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள் அர்த்தம் இல்லை. ஒருவேளை என்ன ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் நடத்தலாம், என்னை வெறுமையாக நடத்தலாம், குறைவாக நடத்தலாம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவனா கேட்டிங்கன்னா, எப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, நான் சொல்லுவேன், இந்த குறைச்சலிலும், இந்த குறைவிலும், இந்த கஷ்டத்திலும், இந்த கண்ணீரிலும் நான் சந்தோஷமாய் என் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழறேன். பார்த்தீங்களா, அதுதான் நான் ரட்சிக்கப்பட்டவள் என்பதற்கு அடையாளம். இந்த கூட்டம்தான் பரலோகத்தை சந்திக்குமே தவிர, இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், இந்த உலகத்தில் தின்னோம், இந்த உலகத்தில் புஷ்டியாக இருந்தோம், அதோடு கூட நான் போக போகிறேன் என்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படலை. அப்போ நான் சொல்லுவேன், இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் என்ன கேட்டிங்கன்னா, என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், உன்னை சுற்றி 10 பேர் இருந்தாலும் உனக்கு சந்தோஷம். உன்னை சுற்றி யாருமே இல்லை, எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் உனக்குள்ளாய் ஒரு சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நான் அடிக்கடி உங்ககிட்ட நான் சொல்லுவேன், ஒரே ஒரு ஓட்ட சைக்கிளை கொண்டு போயிட்டு பெரிய சபையில் கொண்டு போவேன். அங்கே எல்லாம் காரில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க. நான் சொல்லுவேன், ஒரு 6-7 கிலோமீட்டர் என் ஓட்ட சைக்கிளை கொண்டு போய் வைப்பேன். எப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ சபையில் நம்ம போய் துதிப்போம், அந்த சந்தோஷம் என்னை மேற்கொள்ளும். வீட்டில் வந்தால் சுமை, கஷ்டம், வேதனை, போராட்டம், கடன் தொல்லை, அவமானம், நிந்தைகள் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். ஒன்றும் இல்லை, வீடு இல்லை, வேலை இல்லை. நான் சொல்லுவேன், ரட்சிப்புன்னு உனக்கு சந்தோஷம் இருக்குமானால் நான் சொல்லுவேன், ஒரு உயர்வு உனக்கு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஒரு ரட்சிப்பின் சந்தோஷமானால் நீ மடிந்து போவதில்லை, நீ எழுந்து நிற்பா. ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குமானால் நீ ஊன்ற கட்டப்படுவா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ சாதிக்கிற மகளா இருப்பா. நீ சோர்ந்து போக மாட்டா, ஜீவனை விட மாட்டா, ஜீவனை பெற்றுக்கொள்வா. உன் ஜீவனை மட்டும் அல்ல, ஓ மூலமா அநேக ஜீவனை உனக்குள்ளாய் அண்டை திருப்பிக் கொள்வா. நீ திருப்பிக் கொள்வா. இயேசுவின் நாமத்தை நீ மறைச்சு வைக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இயேசுவின் நாமத்தை அறிக்கை இட உன்னை சந்தோஷம் மேற்கொள்ளும், உன் குடும்பத்தை ஆசீர்வாதம் மேற்கொள்ளும், உன் குடும்பத்தில் உயர்வு மேற்கொள்ளும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இயேசுவை உன்னோட கூட உயர்த்த இல்லை, என்னால் உயர்த்த முடியலையே அப்படின்னா நான் சொல்லுவேன், இதுக்குத்தான் அந்த ரட்சிப்பினுடைய அபிஷேகம் உதவும், இதுக்குத்தான் அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உனக்கு உதவும். நீ எந்த சூழ்நிலையிலும் நீ அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினாலே ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம் நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 8 முதல் 9 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம்
8-9 நான் வாசிக்கிறேன். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவினுடைய வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவினுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டேன். இனி நம்ம பலவீனம் வந்தால் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னோட கூட இல்லை, எவ்வளோ நான் அந்த நோயை சுமக்கிறேனே, எவ்வளோ இந்த பாடுகளை நான் சுமக்கிறேனே, எவ்வளோ கஷ்டத்தை நான் சுமக்கிறேனே, எவ்வளோ நாள் இந்த பாடுகளில் நான் கடந்து செல்வேன். இங்கே ஒரு மனுஷன் சொல்லுகிறார் ரட்சிப்பினுடைய அனுபவம். நான் சொல்கிறேன், ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன கேட்டிங்கன்னா, இருந்தாலும் இல்லைனாலும் அந்த சந்தோஷம் மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க இருக்கிறப்போ, உலகத்தினுடைய பிள்ளைகள் இருக்கிற போது தான் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால், இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடையாளம். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவனுடைய அந்த பாத்திரத்தை அவன் இழக்க மாட்டான். அந்த கர்த்தர் கொடுத்த பாத்திரத்தை அவன் இழந்துட மாட்டான். அந்த கர்த்தர் கொடுத்த அந்த பாத்திரத்தை அவன் உடைத்து போட மாட்டான். இந்த அபிஷேகத்தை வைக்கிற ஒரு ஆண்டவருங்க. அநேகருக்கு அது புரியுறதே இல்லை. என்ன புரியுது இல்லைன்னா, கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் சந்தோஷம் என்ன, அபிஷேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவேன், உன்னை எடுபடாத ஒரு வெளிச்சம் உனக்குள்ளா இருக்கும், எடுபடாத நம்பிக்கை உனக்குள்ளா இருக்கும், எடுபடாத ஒரு மகிழ்ச்சி உனக்குள்ளா இருக்கும், உன்னை விட்டு எந்த சூழ்நிலையும் எடுபடாத ஒரு கலிகூறுதல் உனக்கு இருக்கும், உன்னை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷம் உனக்குள்ளாய் உன்னை அப்படியே மிதக்க பண்ணினே இருக்கும். இதுதான் ரட்சிப்பு சந்தோஷம், இதுதான் அபிஷேகம், இதுதான் ரட்சிப்பு. சிஸ்டர், ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாம், ரட்சிக்கப்பட்டேன். 25 வருஷம் ஆச்சு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு குறைவை தாங்க முடியாது, ஒரு அவமானத்தை தாங்க முடியாது, ஒரு பலவீனத்தை தாங்க முடியாது. அங்கே நீங்கள் கவனிச்சிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை வந்த அவமானத்து நிமித்தம், இந்த அவமானத்துக்காக என்னை தெரிந்து கொண்டாரே என்று சந்தோஷமாக. இங்கே ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாவற்றையும், லாபமான அனைத்தையும் நஷ்டமாக விட்டுட்டாரு கர்த்தருக்காக. அந்த மனுஷனுக்கு ஒரு வியாதி, அதை என்னை விட்டு நீங்கும்படி கர்த்தரிடத்தில் 3 முறை நான் அவர்கிட்ட வேண்டிக் கொண்டேன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார். ஆகையால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என் பலவீனத்தில் ஆண்டவருடைய வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அவன் நோயை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான். மேன்மை பாராட்டுறதுன்னா தெரியும்ல, காலரை தூக்கி விடுறது. நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், தைரியமாக சொல்றது, சந்தோஷப்படுறது. நானும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன். எவ்வளவோ பலவீனங்களிலும் பலப்படுத்தி ஆண்டவர் நடத்துகிறார் இல்லைங்களா. ஒரு நாளைக்கு எவ்வளவோ 55 கிலோமீட்டர் போயிட்டு வரேன், உட்காந்து வேலை செய்கிறேன். நான் வெளியே கூட எழுந்து எங்கும் போகிறதில்ல, சாட்சியாக சொல்கிறேன். வெளியே கூட எழுந்து போக மாட்டேன். அங்கே இங்கே போய் சுற்றிட்டு டீயை குடிச்சிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு அதை கூட எதுவுமே பண்ணுறது கிடையாது. போனேன்னா வேலை,
அதே போல் வீட்டுக்கு வந்தால் ஒரு நாளும் ஜபத்தை விட மாட்டோம், ஒரு நாளும் வேத வாசிப்பை விடுறது கிடையாது. எதுவுமே குறவு கிடையாது. ஒரு நாளும் வேத வாசிப்பை விட்டேன், இந்த பலவீனத்தினால வேதம் வாசிக்கலைன்னா இல்லை, இந்த பலவீனத்தினால ஜபம் பண்ணலையா இல்லை, ஜபமும் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், சபையும் நடத்துகிறோம். நான் இந்த அம்மா வரலை, ஒரு நாள் ஆராதனைலாம் முடிச்சுட்டு இங்கே நின்ன உடனே இந்த அம்மா இருந்தாங்க. அப்படியே மயங்கி இங்கே முதலாக இங்கே பலிபீடத்தில் விழுந்தேன் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. ஆனால் நான் சொல்லுவேன், நான் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், மறுபடியும் இந்த அம்மாவுக்காக சொல்கிறேன். கண்ணை மூடி மயங்கி ஒரு மனுஷன் விழுந்தானா இருட்டில் தான் போவான். ஆனால் என்ன வெளிச்சத்தில் இங்கே தான் நான் உட்காந்துருந்தேன், இங்கே தான் நான் வாந்தி எடுத்தேன், அது எனக்கு தெரியாது. இங்கே தான் நான் மயங்கி விழுந்தேன், இங்கே தான் நான் வேர்வையில் நனைஞ்சேன். சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு வெளிச்சத்தில் அப்படியே கடந்து சென்றேன். ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நான் அப்படியே பிரவேசித்தேன். அதுதாங்க சந்தோஷம், அதான் சந்தோஷம், நட்சத்திரம் சந்தோஷம். என்னையும் நம்மையும் அப்படியே போது, சந்தோஷத்துக்குள்ளா போது. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கண்ணு சொருகி போகிறத பார்க்குறீங்க, வாந்தி வரதை பார்க்குறீங்க, வேர்வை சொட்டா நடந்த பார்க்குறீங்க. எங்கள் மனைவி என்ன நினச்சிட்டாங்க, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, வலிக்குதுங்களா அப்படின்னு அப்புறமா கேட்டாங்க. எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு தெரியுங்களா? ஒரு வெளிச்சமாக, ஒரு சந்தோஷம், சொல்ல முடியலங்க. அந்த சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியலங்க. அப்படியே சந்தோஷமாக பிரவேசிக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஏதோ பேசுனீங்க பதில், தட்டினீங்க பதில், கூப்பிட்டீங்க பதில், நான் என் கண்ணை விழிச்ச உடனே நான் உங்களை திட்டுறதுக்காக ஆயத்தம் பண்ணேன். என்னையா மறுபடியும் அந்த சந்தோஷத்துலேருந்து என்னை கூப்பிட்டுட்டு வந்தீங்க, நான் உங்களை திட்டுறதுக்காக நான் ஆயத்தமானேன். உண்மையை சொல்கிற மறுபடியுமா சொல்லுவேன், கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம். சபையில் ஏன் கூடணும், சபை ஆராதனை ஏன் பண்ணணும்? நீ சபை ஆராதனையில் மடிந்து போனாலும் நீ சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசிப்பா. ஆமே, மயக்க அடைஞ்சாவே உனக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் காட்டுறாரு. எனக்கு போது, கண்ணெல்லாம் சொருக்கிட்டு போகுது, அது என்னன்னு தெரியாது, எதுக்காக அந்த சந்தோஷத்தை கர்த்தர் காட்டினார்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், அதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். நீ எந்த சூழ்நிலையிலும் நாக்கு வறண்டு போனாலும் சரி, கண்ணு சொருகி போனாலும் சரி, நீ என்னத்தை காண்பா அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் உன் மேலே பெற்ற அபிஷேகம், சந்தோஷம். நீ வாழ்ந்தாலும் நீ சந்தோஷத்தை காண்பாய், நீ மரித்தாலும் சந்தோஷத்தை தான் காணுவான். அதை தான் ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உனக்கு சந்தோஷம், நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் உனக்கு சந்தோஷம். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், இதுதான் கர்த்தருடைய அபிஷேகம். புரிந்து கொள்ளுங்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஏன் வாழணும், வாழை பிள்ளைங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரே வெறுப்பாக இருக்குது, நான் ஏன் வாழணும்னு சொல்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் சரியாக ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை குறித்து பயப்படுறீங்க, ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க. நீ ஆண்டவருக்குள்ளாக இருந்தான்னு வச்சிங்களேன், என் பிள்ளைக்கு கர்த்தர் நன்மையானதை செய்வார், நான் பயப்படவே மாட்டேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய பலவீனத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் தனிமையை குறித்து, உன் பிரச்சனைகளை குறித்து ஒரு நாளும் உன்னை பயப்படுத்தாது, ஒரு நாளும் உன்னை பயப்படுத்தாது. பிரச்சனைகளை எதிர்த்து நிற்பான். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ளா இருக்கிற வரைக்கும் நீ சாதிப்பா. எந்த சூழ்நிலையிலும் நீ ஜீரோவாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை, நான் நினைக்கிறேன், உன்னை அநேகர் மத்தியில் உன்னை ஹீரோவாக கர்த்தர் நிறுத்துவா. அதை ரட்சிப்பின் எது நடத்துதுன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உன்னை நடத்தும். ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் உன்னை உயர்த்தும். ரட்சிப்பின் சந்தோஷம் உன் தேவைகளை சந்திக்கும். ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட சொல்லும். ரட்சிப்பின் சந்தோஷம் எத்தனை உறவுகள் மத்தியிலும் இந்த இயேசுவின் நாமத்தை விளங்க செய்யும்.
எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய பிள்ளைகளிடத்திலும் சரி, உன் வேலை ஸ்தலத்திலும் சரி, உன் வாழ்க்கையிலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உன் இருதயம் சொல்லும், நீ இப்படி இருக்க மாட்டா, ஒரு நாள் நீ உயர்ந்துருவா, ஒரு நாள் உன் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையை காண்பாங்க, ஒரு நாள் நீ நல்ல வேலையை பெற்றுக்கொள்வா, ஒரு நாள் நீ தேவனை சந்திப்பாய் என்கிறத நிச்சயமா உன் வாழ்க்கையில உணர்த்தி கொண்டிருப்பது ரட்சிப்பின் சந்தோஷம். அபிஷேகம்னா அதுதான், அபிஷேகம்னா அதுதான், அபிஷேகம்னா அதுதான். அதுதான் பக்தர்கள் பாடி வச்சிருக்கிறாங்க. படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிப்பதா. எந்த கஷ்டம் சூழ்நிலை வந்தாலும் உன் தூக்கம் நிம்மதியா இருக்கும், நிம்மதியா இருப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பிரச்சனைகளோடு கூட போறது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு பிரச்சனையோடு கூட போவாதவங்க யாருமே இல்லைங்க. இன்னைக்கு பிரச்சனையோடு கூட 1000 கோடி கோடி பணம் வச்சிருக்கிறவனும் நைட்டு படுகு சொல்ல அவன் எதிரோட கூட போறான்னா பிரச்சனைகளோடு தான் போறான். நாமளாவது ஏதோ தூங்குறோம். கோடான கோடி பணம் வச்சிருக்கிறோம், பதவியில் இருக்கிறவங்களாம் தூக்கமே சரியா கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற பதவி அவனுக்கு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற உயர்வு, இன்னைக்கு இருக்கிற அவனுடைய பணம், அவனுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வச்சிருந்தனா அதில் 1 கோடி குறைஞ்சிச்சுன்னா கூட ஏன் இந்த 1 கோடி குறைஞ்சதுன்ற ஒரே கஷ்டம், கண்ணீர், வேதனை அவனுக்கு இருக்கும். அதோடு கூட அவன் படுக்கைக்கு போவான், தூக்கம் வராது. நீங்களும் பிரச்சனையோடு கூட தான் போறீங்க படுக்கைக்கு, உலகமும் பிரச்சனையோடு கூட தான் படுக்கைக்கு போகுது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிரச்சனையோடு கூட மாத்திரம் படுக்கைக்கு போக மாட்டான். கர்த்தர் தந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து கொண்டு படுக்கைக்கு போவோம். ஆமென், அல்லேலூயா. அதோடு கூட நம்ம அனுப்பி வைப்பார் ஆண்டவர், அதோடு கூட மிதக்க வைப்பார். பிரச்சனை இல்லாத ஆளே இல்லைங்க சிஸ்டர் பிரதர், கஷ்டம் இல்லாத ஆளே இல்லை, பிள்ளைகளை குறித்து கஷ்டம் இல்லாத ஆளே இல்லை, வேதனை இல்லாதவர்கள் இல்லை, உறவுகளை குறித்து கஷ்டம் இல்லாத ஆளே இல்லை. ஆனால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றும், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாற்றும், உன் பொருளாதார சூழ்நிலையை மாற்றும், உன் பக்தி சூழ்நிலையை மாற்றும். அதுதான் ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறார். மகளே, ஒருவேளை நீ உயர்த்தப்படலாம், ஒருவேளை நீ அடிக்கப்படலாம். இந்த பேதுருவையெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினாருங்க, பெரிய சீஷராய் மாறி அநேக அற்புதத்தினால உயர்த்தினாரு. ஆனால் ஒரே சீஷன் யோவான் ஸ்நானன், மன்னிக்கணும், ஒருவனை கல்லெறிந்து கொண்டு போட்டாங்க. ஸ்தேவான ஒரே ஒரு பிரசங்கத்தில் கல்லெறிந்து கொண்டாங்க. அவன் சந்தோஷமா கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றப்போ ஆண்டவர் எழுந்து நின்று அவனை பரலோகத்தில் ஏற்றுக்கொண்டார். இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் உன் சந்தோஷத்தை இழந்துடாத, ஒரு நாளும் கர்த்தர் கலிகூறுதலை இழந்துடாத, ஒரு நாளும் உன் மகிழ்ச்சியை இழந்துடாத. உன்னை அழைக்கிற போது ஒரு சந்தோஷம் மூட்டையை பக்கத்தில் வச்சு தான் ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், அதுதான் ரட்சிப்பினுடைய பாத்திரம். ஒரு ரட்சிப்பினுடைய பாத்திரத்தின் அடையாளம் என்ன கேட்டால், நான் சொல்லுவேன், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நான் என் தேவனாகிய ஆண்டவரை அறிந்து உணர்ந்திருக்கிறபடினாலே, அவருடைய ரட்சிப்பை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறபடினாலே நான் மேன்மை பாராட்டுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே கன்றுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளாய் களி கூறுவேன். உன் சந்தோஷம் ஒரு நாளும் எடுபட்டு போவாது. அப்போ அபிஷேகம்னா என்னது சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. அபிஷேகம்னா என்னது தெரியல பத்தியா? சந்தோஷம். ரட்சிப்புனா என்னது? மகிழ்ச்சி, களி கூறுதல். உங்க இருதயத்தில் அந்த அனுபவம் வரணுங்க. இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும்.
நான் 20 வருஷம் ஆனால் சபையில் போன உடனே ஏதோ டப்பா தட்டின உடனே அல்லே லூயா டப்பா டப்பா ஷபலப்பா ஷபி ஷபா அபலா பேசுகிறது அந்நிய பாஷைன்னு நினச்சிட்டு நீங்கள் இல்லை, கோடான கோடி கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுறது நல்லது. அது எதனால் வருது? அந்நிய பாஷை எதனால் வருது? உனக்குள்ளா ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் தான் அந்நிய பாஷை வரும். அப்படி ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ளாத பாஷை அது அந்நிய பாஷை இல்லை, உன்னைத்தாவனை ஏமாற்றிக் கொள்கிற பாஷை. உன்னைத்தால ஏமாற்றிக் கொள்கிற சபையில் போயிட்டு டபால் டபால் அடிக்கிற சொல்ல அந்நிய பாஷை வருது. வீட்டில் போயிட்டு யாராவது எதாவது சொன்னால் நான் சொல்லுவேன், அப்போயா உங்களுக்கு கோபம் வருது, அப்போயா உங்களுக்கு வெறுப்பு வருது, அப்போயா உங்களுக்கு வீணற்ற நம்பிக்கை இல்லாமல் போகுது? ஏன் அங்கே அபிஷேகம் கிரியை செய்ய மாட்டேங்குது? ஏன் அங்கே அபிஷேகம் கிரியை செய்ய மாட்டேங்குது? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் உண்மையான ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலை. இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பதே என்ன தெரியுங்களா? அபிஷேகம் என்ன தெரியுங்களா? சந்தோஷம், கலிகூறுதல், மகிழ்ச்சி. எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வீட்டில் போனால் மட்டன் சிக்கன் இருந்தாலும் சரி, இல்லை தண்ணி சோறு ஊறுகாய் இருந்தாலும் சரி, உனக்குள்ளா ஒரு சந்தோஷம். ஆண்டோரிய மட்டன் இருக்கு சொல்ல, வச்சுக்கோ, வச்சுக்கோ, நீ சாப்பிடு, இன்னைக்கு ஆண்டவர் மட்டனை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம், நல்லது. தண்ணி சோறு ஊறுகாவை வைக்கிறப்போ கர்த்தரியா இன்னும் சோதிக்கிறார். என் புள்ள ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே இருக்கிறான், அவனுக்கு கூட ஒரு நல்ல சோறு போட புள்ள. இந்த இயேசுவை தெய்வமாக கொண்டு நான் என்னத்தை கண்டேன்? அதுக்குன்னு ஒரு புருஷன் உனக்கு இருப்பான், அதுக்குன்னு ஒரு பொண்டாட்டி உனக்கு இருக்கும், அதுக்குன்னு ஒரு புள்ள இருப்பான். அது வழிபடுறதை பற்றி குறை சொல்லாது. 40 நாள் விரதம் இருந்து போயிட்டு அங்கே போயிட்டு தேங்காய் தூக்கின்னு போய் எண்ணெயை சுட்டுற அதில் குறை சொல்லாது. அது எதனா குறை சொல்லுதா? நீ உன் வீட்டில் நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, 4 வேற எதையோ பிடிச்சி தொங்கி நிற்குது, அதை எதனா குறை சொல்லுதா? ஆனால் உன் தெய்வத்துக்கிட்ட தான் வரும், உன் சந்தோஷத்துக்குள்ளே தான் வரும். நீ என்ன பண்ணுற? நீ சபைக்கு போவாத. ஏன்? நீ 4 பேர் நீ கும்பிடுறிய, உன் 40 பேர் உன் சொந்தக்காரன் கும்பிட்றானே, ஏன் அது கிரியை செய்ய மாட்டேங்குது? அதை எதையாவது குறை சொல்கிறீங்களா? குறை சொல்ல மாட்டீங்க. ஒரே ஒரு மகன் உங்கள் வீட்டில் அன்பா இயேசுவை பின்தொடருவானா? நீ ஏன் சபைக்கு போகிற? நீ போகிறதுனால தான் அப்படின்னு நீ 40 வருஷமாக போயிட்டு இருக்கிறிய, உனக்கு ஏன் எதுவும் நடக்கலை? உனக்கு ஏன் எந்த அற்புதம் நடக்கலை? சரி, நான் கும்பிடுறது ஒன்றும் இல்லாத தெய்வம், நீ தான் நல்லா தெய்வத்தை கும்பிடுற, உனக்கு ஏன் நடக்கலை? இந்த அறிவும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இந்த அறிவும் ரட்சிப்பின் சந்தோஷம் தான் கொடுக்கும். குடும்பமே போயிட்டு வரைய உன் கடந்தல்ல தீர்ந்துதா? நீ உருப்பட்டுட்டியா? நீ அது பண்ணிட்டியா? நீ இது பண்ணிட்டியா? ஒன்றும் பண்ணலையே. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மற்ற தெய்வங்கள் எல்லாம் அபிஷேகத்தை கேட்கிற தெய்வம், நம்முடைய தெய்வம் நம்மை அபிஷேகத்தை படுத்துகிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. ஒன்றை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம் நம்ம ஆண்டவர், உன்னை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம். நீ போயிட்டு அபிஷேகம் பண்ணி அதை கொட்டி, தேனை கொட்டி, பாலை கொட்டி, பஞ்சாமிரத்தை கொட்டி அபிஷேகத்தை கேட்காத தெய்வம் உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம். அபிஷேகம்னா என்ன? இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தைகள் உண்டு, உயர்வுகள் உண்டு, மேன்மைகள் உண்டு, தாழ்வுகள் உண்டு. எல்லா நிலையிலும் நீ ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக உன்னை அபிஷேகம் பட்டி நடத்துகிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இந்த அனுபவம் நீங்கள் இல்லைன்னா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருங்கப்பா. சில நாள் நான் ஆசீர்வதிக்கப்படுகிற போது சந்தோஷமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிற போது நான் சோர்ந்து போகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கி நீ என்னோட கூட பேசுனீங்களே, ரட்சிப்பின் சந்தோஷம்னு, அபிஷேகம்னு பேசுனீங்களே,
அந்த சந்தோஷத்தை கொடுங்க. என் வாழ்க்கையில் பாடுகள் உண்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. இவைகளெல்லாம் நான் உண்மையிலே நிலைத்திருக்க என்னை அபிஷேகம் பண்ணுங்க உங்கள் சந்தோஷத்தினாலே. சில ரதங்களை குறித்தும், சிலர் குதிரை குறித்தும், சொத்தை குறித்தும், ஆஸ்தியை குறித்தும், அந்தஸ்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறான். நானும் என் தேவனுடைய ரட்சிப்பின் தேவனை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறபடினாலே அவரை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிற ஒரு இருதயம் எனக்கு உண்டாகட்டும். எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்க எனக்கு கிருபை கொடுங்க அப்பா. அந்த அபிஷேகத்தை கொடுங்க என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய. அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். உன்னை சந்தோஷமாக நடத்தும், உன்னை எரிச்சலில் நடத்தாது, பயத்தில் நடத்தாது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணுவேன் அப்படி நடத்தாது. சந்தோஷமாக சிரிச்சிக்கினே நீங்கள் சொல்லுவா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு வீடு இல்லைங்க, ஒரு வாசல் இல்லைங்க, ஒரு சோறு இல்லைங்க, நல்ல ட்ரெஸ் இல்லைங்க. ஆனால் ஒரு 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 பிள்ளைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி நடந்தது. ஒரு உறவு இல்லை, நேசிக்கிற உறவு இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் நடத்தும். ஆமென், சந்தோஷம் நடத்தும். அப்போ நான் சொல்லுவேன் இந்த காலை வேலையில், ஆண்டவரே இன்னைக்கு நீ என்னோட கூட பேசினீர். அபிஷேகம்னா சந்தோஷம், ரட்சிப்புன்னா சந்தோஷம், நீ என்னோட கூட பேசினீர். இன்றைக்கு எனக்கு அதை தார ஆண்டவர். கேளுங்க, இன்றைக்கு அதை நான் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்றைக்குமே உங்கள் ஜெபத்தில் அப்படி இருக்கணும். ஒரு பிரச்சனை வருகிற போது, ஐயா உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால என்னை நிரப்பாண்டவரை அப்படி சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக, ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக அல்லேலூயா, கண்களை மூடி கேளுங்க. கேளுங்க, அப்பா என்னை நிரப்புங்க ஆண்டவரே உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே. அல்லேலூயா. ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே, இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே அவர் தாங்கிடுவாரே. நான் வேண்டிடுவேனே அவர். ஓ வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் நான் வேண்டிடுவேனே என்னை தாங்கிடுவாரே. நான் வேண்டிடுவேனே என்னை தாங்கி. ஓ யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்.
முசுக்கை ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ஓ ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம். ஓ ரிபமா மரபாஷை கதிபா கரலப, ஓ ரிந்தர மரபாஷா கதிபா கரலபயப்பா. ரட்சிப்பின் சந்தோஷம். உங்கள் விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்னை கழுவினார். நீங்கள் உம்முடைய இரத்தத்தை கொடுத்தது எதனால் அப்பா? நான் ரட்சிப்பின் சந்தோஷப்படும்படியா. இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, இந்த உலகத்தில் பலவீனங்கள் உண்டு, இந்த உலகத்தில் வியாதிகள் உண்டு, இந்த உலகத்தில் தனிமைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அப்பா இவைகளை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை நான் மேன்மை பாராட்டும்படியாக, உம்முடைய ரட்சிப்பை வாழ்க்கையிலே உயர்த்தும்படியாக ஆண்டவரே உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, நிரப்பும். சிதர்த்தன் செல்வங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ உம்மை அறிந்து, உம்முடைய ரட்சிப்பை அறிந்து, உங்கள் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை உணர்ந்து, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த உலகத்தில் நான் எதை பெற்றுக்கொண்டாலும், எதை நான் இழந்தாலும் ஆண்டவரே உங்கள் சந்தோஷத்தை நான் இழக்காதபடி என்னை நடத்தப்பா. ரட்சிப்பினுடைய சந்தோஷம் நம்மை ஆசீர்வதிக்கும், ரட்சிப்பினுடைய சந்தோஷம் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றும், ரட்சிப்பினுடைய சந்தோஷம் நம்ம பயமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழச் செய்யும், ரட்சிப்பினுடைய சந்தோஷம் நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பயமில்லாமல் சந்திக்கும்படியாக நம்மை நடத்தப்பா. அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை என்ன ஊற்றுங்க. உம்முடைய நாமத்துக்காக அவமானத்தை மற்றவர் பேசுகிற போது இந்த இயேசுவை நீ பின்பற்றுகிறா, உன் வாழ்க்கையில் நீ என்ன கண்டா, நீ அல்லேலூயா கோஷிதானே என்று சொல்லுவானால் அதை குறித்து அப்பா உங்கள் நாமத்து நிமித்தம் என்னை சூழ்ந்திருக்கிறவன் என்னை அவமானப்படுத்தினான், நிந்தைப்படுத்தினான், இதற்காக என்னை பாத்திரவானாய் நீ தெரிந்து கொண்டீரே என்று சொல்லி அப்பா என்னை சூழ்ந்த ரட்சிக்கப்படாத கூட்டங்கள் மத்தியிலே ரட்சிப்பினுடைய எது நடந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கிறா, எது நடந்தாலும் நீ கோபப்பட மாட்டேன்றா, எது நடந்தாலும் தைரியமா நீ மேற்கொள்கிறாய். இதனுடைய ரகசியம் என்ன என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து கேட்பார்களா? நீ சொல்லணும், எங்க ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், என்னை ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் அவரில் மகிழ்ந்து களி கூறும்படியா, எந்த சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமா இருக்கும்படியா, உயர்வானாலும் தாழ்வானாலும் அவரே என் மேன்மையா இருக்கிறபடியா, அவர் அவருடைய சந்தோஷத்தினால் என்னை அபிஷேக பண்ணினபடினாலே நான் ஒரு நாளே வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தால், எத்தனை உயர்வுகள், எத்தனை ஆசீர்வாதம் உம்மை விட்டு நாங்கள் ஆண்டவரை எடுபடாதபடி, உங்கள் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நான் இழந்துடாதபடி, உங்கள் ரட்சிப்பினுடைய அறிவை இந்த காலை வேலையிலே ஆண்டவரே எங்கள் மேலே ஊற்ற, ஆண்டவரே சந்தோஷத்தை ஊற்றும். இனி தூக்கமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, தனிமையை குறித்து கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்பா. மற்றவர்கள் ஐயா அந்த நாமத்து நிமித்தம் என்னை அவமானப்படுத்துகிற போது அதை குறித்துதான ஒரு சந்தோஷப்படுகிற வார்த்தையை கொடு. இது என்னை உயர்த்தும், பிள்ளைகளை உயர்த்தும், ஆண்டவரே வாழ்க்கையில நம்பிக்கை தரும், நல்ல ஆரோக்கியத்தை தரும், நல்ல சுகத்தை தரும், நல்ல ஆசீர்வாதத்தை தரும். அங்கே ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நாங்கள் நிலைத்திருக்க, சபையாய் நிலைத்திருக்க, உம்முடைய ஜனம் நிலைத்திருக்க, ஆண்டவரே உலகம் எங்கும் கூடுகிற எல்லா சபையிலும் உம்முடைய ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தின் அனுபவம் எங்களுக்குள்ளாக வர, எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு எடுபடாத அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இதை நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. தினந்தோறும் இந்த சந்தோஷம் தான். ஒவ்வொரு நாள் அதிகாலை வேலையிலும், ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற போது, ஐயா இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் உங்கள் சந்தோஷத்தினால
உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பும் என்று கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இம்மட்டும் இந்த கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் ஆண்டவர், எங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதாக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குவதா, திருமணமாகாத பிள்ளைகளை திருமண காண செய்யும்படியாக தகப்பனே அப்பா, ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்கும்படியாக, பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் இறங்கும்படியாக, உம்முடைய ரத்தம் ஊற்றப்படும்படியாக, உமது விலையேற பெற்ற ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவர், ஜெபம் பண்ணுகிறோம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் உட்கார, சந்தோஷத்தோடு கூட உட்கார கர்த்தர் கிருபை பாராட்டினீங்களப்பா, கிருபை பாராட்டினீங்களே. வருகிற நாட்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறாண்டவர். போக்கை வரத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்பா, அவர்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவரே, எங்கள் உண்கிற உணவையும் ஆண்டவரே, உடுக்கிற உடையையும் தேவைகளையும் உங்கள் கரத்தில் வைக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசர், இனிமேலும் எங்களுக்கு உதவுகிற எல்ரோயா நீர் இருக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பனும் ரட்சிப்பின் தேவனமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் ரட்சிப்பும் ரட்சிப்பினுடைய சந்தோஷமும் பரிசுத்தமும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, ரட்சிப்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம். சந்தோஷத்தை தருகிற, எங்களை அபிஷேகம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ரட்சிப்பு சந்தோஷத்தினாலே உன் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. உன் குடும்பத்தில் நல்வைகளுக்காக அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உன்னை நடத்தும். ஆமென், அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கிற போது நான் சொல்லுவேன், கர்த்தர் என்னையும் என் வீட்டாரையும் எப்போதும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.